என்னங்க யாரா அவன்? என்னாச்சுங்க? என்னங்க என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். இல்ல இப்படி மத்தியானத்துல படுத்து தூங்குறீங்களே, அதான் கேக்குறேன். இந்த ராஜாராம் பகல்ல தூங்க மாட்டானா? அந்த மாயா சொல்லவே இல்லையே. நமக்கு வாத்தியார் சரியில்லை, எல்லாத்தையும் அறகுறையா சொல்லி கொடுத்துருக்கா. சரி, நாமளே சமாளிப்போம். அது சாப்பிட்ட உடனே லேசா அசதியா இருந்துச்சு, வேலை வெட்டிதான் இல்லையா, அதான் அப்படியே கால் நீட்டி படுத்தேன். என்ன இந்த வீட்டில் தூங்கினா கூட தப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்க இப்படி தூங்கி பார்த்ததே இல்ல, அதனாலதான் கேட்டேன். சரி விடுங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல. தூக்கம் வரலன்னா தான் தப்பு. நீங்க தான் சொல்லிருக்கீங்களே, மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு. அத ஞாபகத்துல வச்சுட்டு எப்பயும் பேசுறோம். சரி, இப்ப நான் தூங்கலாமா வேணாமா? ஐயோ, நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நீ தூங்குன்னு சொன்னா உடனே தூக்கம் வந்துருமா? வந்த தூக்கத்தான் கெடுத்து விட்டிய. நான் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பாக்குறேன். சரி, இப்ப நீங்க தூங்க போறது இல்லைல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பொண்ணி, ராஜாராம் என்ன சொல்றா? எங்க நீ, அவரு ரீல்ஸ் பாக்குறதுல பிஸியா இருக்காரு, இனிமேதான் பேசணும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்காக என்கிட்ட வந்த மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஐஸ்வர்யா அவ வீட்டுக்காரரை பத்தி பேசணும். அவனுக்கு என்ன, இவ்வளவு விட்டு அவங்க கூட ஓடி போயிட்டானா? ராஜாராம், என்ன பேச்சுடா இது? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அவன் அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தானே, ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? இத பாருங்க, நம்ம மாப்பிள்ள நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓஹோ, அவர் நல்ல ஊரோ? ஆமா ராஜாராம், ஏதோ இடையில நடக்காதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்காக அத பத்தியே பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. மாப்பிள்ளைக்காக ஒரு ஏற்பாடு பண்ணலான்ற விஷயத்த பத்தி தான் பேசலான்னு வந்தோம். மாப்பிள்ளைக்கான ஏற்பாடா? என்ன ஏற்பாடு? ஆமா, அவருக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சிட்டிக்குள்ளேயே ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து காஃபி ஷாப் ஏதாவது வச்சு கொடுத்தோம்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான். தோசை போடுற மாஸ்டருக்கு காஃபி ஷாப்பு. நல்ல காம்பினேஷன், நல்ல ஐடியா தான். அப்படி ஒரு கடை வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். யாரு கணக்குல இருந்து இந்த பைசா எல்லாம் கொடுக்கறது? என்னப்பா இப்படி எல்லாத்துக்குமே எடக்க முடக்கா பேசினா எப்படி? நாமளே கூடி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் பெரிய அளவுல செலவு பண்ணிருப்போம்ல. அப்படி வாங்க, நான் கோடிக்கணக்கில் கூட செலவு பண்ணுவேன். ஆனா யாருக்கு? இவன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இல்ல. ஒரு கோடீஸ்வரனுக்கு செலவு பண்ணுவேன், ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவனுக்கு பண்ணுவேன். பணத்தை செலவு பண்றதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணாமா? என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கும் அவ வீட்டுக்காரருக்கும் நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். என்ன பண்ணோம்? எதுக்கு பண்ணோம்? பெத்த கண்ணுக்கு வேணா இந்த பிள்ளைய ஒரு மூலையில வச்சு சாவர வரைக்கும் சோறு போடலாம். ஆனா அவனெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. அவன் இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, வரட்டி விடுங்க அவனை. என்னங்க? ராஜாராம், வாய மூடு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. பேசுனா என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். என்ன ராஜாராம்? ஐஷு,
என்னங்க இது? அவர் பாவங்க. அவர் பிடிக்காம இருக்கலாம், நீங்க பேசாம இருக்கலாம். அதுக்காக நீங்க இப்படியா பேசுறது? ரொம்ப ஓவரா போயிட்டு ஆமா, இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஓவரா தான் தெரியும். உங்களை குற்றவாளி கொண்டு நிறுத்திருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்களை கை காட்டி சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரியும். செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருந்தா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தான் தெரியும், ஓவரா தான் தெரியும். ராஜாராம், பேசக்கூடாது. வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆ, என்னாச்சு? ஏய், அன்- அவனை வீட்டை விட்டு துரத்துறதா இருந்தா என்கிட்ட பேசுங்க. இல்ல யாரும் அதை பத்தி பேசாதீங்க. அமைதியா இருங்க. சும்மா டென்ஷன் பண்ணிட்டு. இப்பதானே கொளுத்தி போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கிடுவோம். கடை வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். யாரு கணக்குல இருந்து இந்த பைசா எல்லாம் கொடுக்கறது? நான் கோடி கணக்கில் கூட செலவு பண்ணுவேன். ஆனா யாருக்கு? இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இல்ல. ஒரு கோடீஸ்வரனுக்கு செலவு பண்ணுவேன், ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவனுக்கு பண்ணுவேன். பணத்தை செலவு பண்றதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணாமா? பெத்த கண்ணுக்கு வேணா இந்த புள்ளைய ஒரு மூலையில வச்சு சாவர வரைக்கும் சோறு போடலாம். ஆனா அவனெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. அவன் இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. வரட்டி விடுங்க அவனை. சாரி சின்ன தம்பி, சாரி. என்னாலதான் உனக்கு இந்த பேச்சு அவமானம்லாம். அப்பா பேசினதெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காது. இந்த நிமிஷமே மறந்துரு ப்ளீஸ். இல்ல, இனிமே நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டாம். ஆஹா, உடனே கிளம்பணும். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏய் நில்லுடி, பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? எங்கேயோ போறோம். இனிமே இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாது. ஏய், என்ன சொல்ற? ஏய் பொன்னி, சூர்யா, சந்துரு எல்லாரும் வாங்க. ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போறா. முதல்ல பேக குடு. வேண்டாம். கூடாத. ஏய் மாப்பிள, யார்கிட்டயும் சொல்லாம எங்க கிளம்பிட்டீங்க? அவதான் கோவத்துல போறேங்கறானா, நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? என்ன இங்க நீ? பாரு பொன்னி, வீட்டை விட்டு போறேன்னு பேக தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க 2 பேரும். என்ன ஐஷு இதெல்லாம்? ஐஸ்வர்யா, அக்கா. ஐஷு, என்னது இது? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னை யார் இப்ப என்ன சொன்னாங்க? என்னம்மா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? இது வரைக்கும் அப்பா எங்களை பத்தி உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, அது எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். சரி, அவர் என்கிட்ட தானே பேசிட்டு இருந்தாரு. உன்னை நேர்ல எதுவும் பார்த்து ஏதாவது சொன்னாரா? இல்ல இல்ல. ஏன் உன்கிட்ட சொன்னவரு எங்க கிட்ட சொல்ல மாட்டாரா? நிச்சயம் சொல்லுவாரு. என் மேல அவ்வளவு கோவம் அவருக்கு. இந்த வீட்ல நீங்க தாராளமா இருக்கலாம், உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னவர் தான் அவரு. ஆனா இப்ப அவரே இப்படி சொல்றாருன்னா, இனிமேலும் நாங்க இங்க இருந்தா அது எங்களுக்கு மரியாதை இல்லம்மா. அம்மா, என்னம்மா ஆச்சு? அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருடா. பழசெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள கண்ணா பின்னான்னு பேசுறாரு. அதை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போறேங்கிறா. என் வீட்டுக்காருக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா, இல்ல இவரு தான் கேட்டாரா? உன்னை யார் இவரை பத்தி அவர்கிட்ட கேட்க சொன்னா? அவர் என்னமோ பிச்சை போடுற மாதிரி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. இத பாருங்க, அவர் எங்களுக்கு கடையே வச்சு கொடுக்க வேண்டாம். ஏன் எங்க கடைக்கு ஒரு டேபிள் சேர் கூட வாங்கி கொடுக்க வேண்டாம். அவர் உதவி இல்லாம, அவர்கிட்ட ஒரு பைசா வாங்காம எங்களால ஒரு கடை நடத்தி முன்னுக்கு வர முடியும். குலதெய்வம் கோயில்ல தலையில அடிபட்டதுல இருந்தே ராஜாராம் ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிறான்.